SoundCloud.in. கடைசியா ஒரு முயற்சி பண்றேன். இப்ப பார்க்கலாம். ஃபுட்பால் மேட்ச் இன்டர்நெட்ல காட்டுறாங்க. இனிமே நான் இன்டர்நெட்டை பத்தி குறை சொல்லவே மாட்டேன். பாருங்க, கிடைச்சிருச்சு 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 கிடைச்சிருச்சு. எதுக்காக ஏலம் போடுற? கிண்டலா? மன்னிச்சுக்க. இது என்ன? நான் சேனல் மோடில் இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணேன். அது கிடைச்சிருச்சு. பிரமாதம். நிறைய பேர் அப்ளை பண்ணிருந்தாங்க. இந்த செமஸ்டருக்கு 2 பேரை தான் எடுத்தாங்க. எந்த ஷோக்கு வேலை பண்ண போறேன் தெரியுமா? The Funky Fisherman's Cartoon Cavalcade. அடேங்கப்பா, எனக்கு அது பிடிச்ச ஷோ. அதாவது நான் குழந்தையா இருந்தப்ப அதை பாப்பேன். அதோட டைட்டில் மியூசிக் நல்லா இருக்கும். இது ஃபங்கி ஃபிஷர்மேன் கார்ட்டூன் ஷோ. நீங்க பார்க்கத்தானே இந்த கலக்கல் ஷோ. ஹீரோவரா மாட்டி த மெக்கரல். இது அருமையான கார்ட்டூன் ஸ்பெக்டாகுலர். ஓ, போதும் போதும் போதும், நிறுத்து. இந்த மாதிரி பாட்டு தான் என்ன வெளியே போய் ஃபுட்பால் விளையாட தூண்டிச்சு. சரி, நான் டிவி ஸ்டேஷனுக்கு போகணும். வரேன். ஹாப்பி டே ஹாப்பி டே ஹாப்பி டே. அவ எப்படியோ தெரியல என்னோட இன்டர்ன்ஷிப் சான்ஸ பறிச்சுட்டா. எதிர்கால டெலிவிஷன் ஸ்டார் நான் தான். அந்த இன்டர்ன்ஷிப் எல்லாமே முட்டாள்தனம் தான். முட்டாள்தனம் தான். சரி, அப்ப நீதான் புதுசா சேர்ந்திருக்கியா? ஹாய், என் பேரு கீரா. நீங்க தானே ஃபங்கி ஃபிஷர்மேன்? உங்களை பார்த்ததுல சந்தோஷம். உங்க ஷோவை விடாம நான் பாக்குறேன். என் கைய பாத்தியா? இதுல காபி இருந்தாகணும். இன்னும் 5 வினாடியில தரேன் உங்களுக்கு. 5 4 3 2 1. பால் எங்க? 5 4 3 2 1. இந்தாங்க. ரொம்ப பால் ஊத்திட்டேன். உனக்கு இது சரி வராது. இந்த மாதிரி ஆளுங்களோட என்னால வேலை பண்ண முடியாது. பாத்து மன்னிச்சுக்க. நீ இங்க வேலை பண்றியா? ஆமா, கேசரிட்ட சொல்லாத. எனக்கு வேற பயிற்சி தராங்க. இதுல எதுவும் புரியல. இங்க நான் குப்பை கொட்டிட்டு இருக்கேன். ஃபங்கி ஃபிஷர்மேன் பார்த்தா திட்டுவாரு. எனக்கும் புரியுது. நானும் சும்மா க்ளோஸ் சர்க்கியூட் செக்யூரிட்டி கேமராவை கண்காணிக்கிறேன். பெருசா ஒண்ணும் இல்ல. இந்த பயிற்சியை விட்டுடலான்னு பாக்குறேன். ஹாப்பி ஃபிஷ் ஹாப்பி. மன்னிச்சுக்கங்க, நான் இந்த மீன் டான்ஸ் பயிற்சி பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். பரவாயில்ல. நீங்க தான் புதுசா சேர்ந்திருக்கீங்களா? ஆமா, வரவேற்கிறேன். முதல் நாள் பயிற்சி எப்படி இருக்கு? இதுவே கடைசி நாளாவும் இருக்கலாம். மனம் தளராதீங்க, எல்லாம் சரியாயிடும் கண்டிப்பா. அந்த மீன் எங்க போச்சு? அவன் தாமதமா வந்தா எனக்கு ஹெர்பல் சிகிச்சைக்கு போக தாமதமாகுது. அவர் இப்படி என்றது எனக்கு பிடிக்கல. நான் போகணும். இப்ப நீங்க இங்க இருங்க, வேலையை பாருங்க. ஆனா மாட்டிக்காதீங்க. சரி, அப்புறமா பார்க்கலாம். பார்க்கலாம். த்ரீ 2 1. என் குழந்தை நண்பர்களே, நான் தான் ஃபங்கி ஃபிஷர்மேன். நீங்க எல்லாரும் கேவல்கேட் கார்ட்டூன் பார்க்க தயாரா குழந்தைகளே? இது ஃபங்கி ஃபிஷர்மேன் கார்ட்டூன் ஷோ. நீங்க பார்க்கத்தானே இந்த கலக்கல் ஷோ. இவன் தான் மாட்டி மெக்கரல். காணுங்கள் கார்ட்டூன் ஸ்பெக்டாகுலர். சத்துறாங்க.
happy, happy fish, happy fish, happy fish, happy, happy fish. Happy fish, happy fish, happy, happy fish, happy mackerel. பயமுறுத்தும்படியா இருக்கு. அந்த குண்டு ஃபிஷர்மேனால எல்லாரையும் பயமுறுத்த முடியும். ரொம்ப பயங்கரமா இருக்கு. அவனை பிடிச்சு ஜீனோ ரேண்டமைசர்ல போடுவேன். நாம உருவாக்கினவங்களையே பயங்கரமானவனா இருப்பான். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த திட்டம் ரொம்ப மட்டமான திட்டம். பயமுடிட்டு சும்மா பேசல. நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கிற வழிய பாருங்க. TuneNetworkHamilton.blogspot.in. இப்போ நான் அந்த குண்டு மீனை பிடிக்க போறேன். நீ ஆண்டன் மெர்சரோட மகனா இருந்தா என்ன? மெசகாவோட குழுவுல நீ புதுசா வந்த ஆளுதான். அதனால வரம்பு மீறி நடக்காத. வரம்பு மீறினா என்ன செய்வ? எனக்கு பதவி உயர தகுதி இருக்குன்னா நீ என்ன பண்ணிடுவ? ரெண்டாவது இடத்துக்கு. அது என்னோட பதவி. அதை நீ காப்பாத்திக்கணும். அதுக்கு யுத்தம் பண்ணணும். யுத்தத்துக்கான இடத்தையும் தேதியையும் நீயே சொல்லு. இதை விட மோசமான வேலை வேற எதுவும் இல்ல. இதோ இவங்க எனக்கு வேலை கொடுக்க போறாங்க. உன் வேலையில குறுக்கிடுறதுக்கு மன்னிச்சுக்க. அவளை பிடிங்க. மன்னிச்சுக்க. முதல்ல செக்யூரிட்டி கிட்ட சொல்லிட்டு உள்ள வரணும். நான் போய் செக்யூரிட்டி சொல்றேன். Ready. Dino Thunder, power up. Ha. Ta. Chia. Ya. 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 Ha. Ha. Cha. Cha. Ya. Ha. Ya. என்னோட ஓய்வு நேரத்துல யாரு குறுக்கிடுறாங்க? Oh no. Happy fish, happy fish, happy, happy, happy fish. பயமுறுத்துற மீன். இதோ உன்னை பிடிக்க போறேன். Oh no. அதை எடுத்துட்டு வாங்க. பிரமாதமான வேலை. Happy fish, happy fish. Oh no. Power down. நான் எங்க இருக்கேன்? இங்க என்ன நடக்குது? என்ன வெளியே அனுப்ப உங்களுக்கெல்லாம் 5 வினாடி தரேன். கேக்குறீங்களா? நான் வெளியே வரேன். இங்க ஒரு பிரச்சனை. மன்னிச்சுக்க டெவின், அந்த 2 ஸ்டாரும் வரலைன்னா ஷோவை நிறுத்தி வைக்க வேண்டியதான். இப்ப நீ வீட்டுக்கு போகலாம். சின்ன வேலையா இருந்தாலும் ஆர்வமா இருந்தேன். யாரும் இல்ல. இவரை டாக்டர் ஆலிவர் கிட்ட எடுத்துட்டு போய் தான் விடுவிக்கணும். இப்ப என்ன எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு சொல்லுங்க. என்னோட ஃபேசியல் ஸ்கிரப் இன்னும் பாக்கி இருக்கு. அதை நீங்க மறந்துடாதீங்க. இத மூடி எடுத்துட்டு போகலாம். அப்பதான் நாம போற இடம் தெரியாது. ஓகே, நல்ல யோசனை. சரி, நீ தயாரா? தயாராக்கல. ஒயிட் ரேஞ்சோ ஜாயின் அப் பாபா. ஜெயிச்சா பதவி எனக்கு. ஜெயிக்கிறவங்களுக்கு நிச்சயம் 2வது இடம் கிடைக்கும். வா பார்க்கலாம். இது ஒரு செட்டு மாதிரி இருக்கு. கலை உணர்வு நல்லா தெரியுது.
பிரமாதமா இருக்கு. உங்க காஸ்டியூம் ரொம்ப நல்லா இருக்கு. என்னோடது நானே தயாரிச்சேன். உங்களோட யாரு தயாரிச்சாங்க? வாய மூடு முட்டாள். உங்களுடைய பிரமாதம். உங்களுக்கு யாரு வாய்ப்பு கொடுத்தாங்க? எனக்கு இது பிடிக்கல எல்சா. ஹாப்பி ஃபிஷ், ஹாப்பி ஃபிஷ், ஹாப்பி 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 ஃபிஷ். சரியா முயற்சி பண்ணு. ஹாப்பி ஃபிஷ், ஹாப்பி ஃபிஷ், ஹாப்பி 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 ஃபிஷ். இதோ அது பூதமாய். சரி, ரொம்ப பிரபலமான நிகழ்ச்சி இதோட முடிஞ்சு போயிடலாம். நாம ஏதாவது செஞ்சாகணும். முயற்சி பண்றோம். கவலைப்படாத. உங்களுக்கு அங்க கஷ்டமா இல்லையே? பார்த்தா எப்படி தெரியுது? நான் இங்க சுகமாவா இருக்கேன்? நான் 6 அங்குலம் தான் இருக்கேன். மக்களை நேரா பாக்குறதுக்கும் டிவில பாக்குறதுக்கும் வித்தியாசமா இருக்கும். நீங்க எல்லாம் யாரு? நான் எங்க இருக்கேன்? என்னால பார்க்க முடியலையே. அவங்களுக்கு அந்த மாற்றி மெக்கரல் கிட்ட இருந்து என்ன தேவைப்படுது? ஒண்ணும் தெரியல. நான் இந்த ஊரை ஒரு கலக்க போறேன். இதோ கேள்விக்கான பதில். இங்க ஏதோ விசித்திரமா நடந்திருக்கு. ஹேலி, நீ அவரை விடுவிச்சு வெளியே கொண்டு வர முடியுமான்னு பாரு. நாங்க அந்த மீனை சமாளிக்க பாக்குறோம். டெவின், என்ன விஷயம்? ஏன் நீ சோகமா இருக்க? உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு. என்னோட இன்டர்ன்ஷிப் போயிடுச்சு. அதனாலதான் கொஞ்சம். ஓ இன்டர்ன்ஷிப் போயிடுச்சா? அது என்னோட இன்டர்ன்ஷிப். சும்மா கத்திக்கிட்டே பேசாம நான் சொல்றது பொறுமையா கேளு. அது உன்னோட மேக்கப்பை கவனிக்கிற வேற இல்ல. ஒரு செக்யூரிட்டி கேமராவை கண்காணிக்கிற பயிற்சியில இருந்த அது அம்பையில ஆயிடுச்சு. உன்னோட ஜோக்குக்கு சிரிப்பு வரல. அங்க நடந்த ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். எல்லோ ரேஞ்சர் அங்க வந்தா மாற்றி மேக்கரல கடத்தினாங்க. ஃபங்கி ஃபிஷர்மேன டிவில அடிச்சாங்க. இது மாதிரி என்னெல்லாமோ நடந்துச்சுங்க. இதெல்லாத்தையும் நீ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க? இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா எல்லாமே போர் போர் போர். டெவின், சீக்கிரமா. இந்த வாய்ப்புக்காக தான் காத்துட்டு இருக்கேன். என்ன நடக்குது பாருங்க. எப்படி தூண்டில் போட்டு பிடிச்ச பாத்தீங்களா? பசங்களா, நீங்க ரெடியா? ரெடி. ரெடி. இங்க அது கலக்கிக்கிட்டு இருக்கு. என்ன எதிர்க்க போறீங்களா? உன்னோட திட்டம் பலிக்க விட மாட்டோம். என்ன உசுப்பி விடாதீங்க. வாங்கி கட்டிக்க போறேன். கேலி கூத்த நிறுத்துவோம். அதுக்கு முன்னாடி இதை எப்படின்னு சொல்லுங்க. இத தாக்கு பிடி பார்க்கலாம். மீன் மாதிரி நழுவ முடியாது. கெட்டியா பிடிச்சுக்க. தளர விடாதீங்க. வேற விட்டிய பாருங்க. பிடிச்சுக்கிறேன். உதவி. கை வலிக்குது. என்னால தாக்க முடிக்க முடியல. என்னாச்சு? என் தலை. என்னோட சக்தி வாய்ந்த தூண்டில் உடைஞ்சிருச்சு. நான் மறுபடியும் வருவேன். இந்த ஊரை தாக்குவேன். White Dagger Sword. உன் குறி தப்பிடுச்சு. நீ பலவீனமானவன். உன்னால ஒயிட் ரேஞ்சர் பவரை கட்டுப்படுத்த முடியும். அப்படி நீ நினைக்கிற? அப்ப நிரூபிச்சு காட்டு. உன்னை தாக்க போறேன். உன் போராட்டத்தை விட்டுறது நல்லது. மனுஷங்களை பிடிச்சு ஜாடியில போட மார்ச்சி பயன்படுத்துற அதே சக்தியை பயன்படுத்தி தான் ஃபங்கி ஃபிஷர்மேனையும் பிடிச்சு இந்த டிவிக்குள்ள அடிச்சிருக்காங்க. இது ரொம்ப விசித்திரமா இருக்கு. என்னவோ ஒண்ணு செய்யுங்க. அந்த பூதம் வெளியிடுற கதிர்களை இந்த டிவி மேல திருப்பி விடுங்க. இதோ அதுக்கான ரிவர்ஸ் ஷீல்ட். நன்றி ஹேலி. அப்ப மார்ச்சி? அவன் மேட் மேக்கரல் உருவத்துல இருக்கான். அவனை விடுவிக்க ஒரே வழி அந்த ஜீனோ ரேண்டமைசர் உள்கட்டமைப்பை தகர்க்கணும். அந்த மீன் தலையை எங்க?
அந்த மீன் தலையன் தான் என்னோட இந்த நிலைமைக்கு காரணம்னா அவன் அதுக்காக தண்டனையை கண்டிப்பா அனுபவிச்சே தீரணும். அவனாலதான் இன்னைக்கு ஸ்டாரா இருக்கீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் அவன் உங்களோட ஃப்ரெண்ட். உங்களுக்கு நட்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் எல்லாம் தெரியாதா? உங்களுக்கு தகுதி இல்லாட்டாலும் இன்னொரு வாய்ப்பு கிடைக்க போகுது. பசங்களா வாங்க. ரெடி வாங்க தூண்டில மாட்டுங்க. இதோ இன்னொன்னு நிறைய பிடிச்சாச்சு. இந்த புது தூண்டில் நல்ல வசதியா இருக்கு. நல்லா மாட்டிக்குவாங்க. அவன் அங்க இருக்கும். பசங்களா தயாரா இருங்க. சரி அவனை மடக்கலாம். நான் சிக்க மாட்டேன். இவன் கூட்டத்தை அடக்கி ஆகணும். இந்த வாங்கிக்க. இல்ல அழிச்சிடுவீங்க. நம்ம அந்த ஜாடியை எடுத்துட்டு வரணும். இதோ வருது மீன் கூட்டம். உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. கிட்ட வராத. வருவேன். மாத்தி கேக்குதா? இனிமே மாத்தி எல்லாம் இல்ல. என்ன அதிரடியா தாக்கு பார்க்கலாம். தாராளமா. இது ஒரு தந்திரம். நன்றி ஹேலி. நான் இப்ப எங்க இருக்கேன்? நான் எல்லாரையும் விடுவிக்கிறேன். கச்சக்கால உடம்பெல்லாம் மீன் நாத்தம். விடுவிச்சுட்டாங்களே. கிளம்பிட்டீங்க. என்ன செய்யணும்னு தெரியும்ல. நாம ஒண்ணா சேர்ந்து தாக்கணும். ரெடி. சீக்கிரம் ஓடி ஆகணும். இந்த சண்டை இன்னும் முடியல. அந்த பூதத்தை பெருசாக்கலாம். இப்ப என் உருவத்தை பாத்தீங்களா? டிராக்கியோ. நாங்க தயார். தூண்டில் முள்ளால பிடிப்பேன். அங்கே லோட் கால். மார்க்கி, பங்கி, மார்க்கி, உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டாதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். எதுக்குன்னு தெரியல. உன் கூட சேர்ந்து இருக்கிறதா பிடிச்சிருக்கு. என் கூட வரியா? நிச்சயமா வா, நான் விருந்து தர்றேன். மறுபடியும் சேர்ந்ததுல சந்தோஷமா இருக்கு. இப்ப முடிவு தெரியும். நீ நினைக்கிறத விட நான் சக்தி வாய்ந்தவன். அப்படியா? இப்ப நீ தெரிஞ்சுக்குவ.
முடிஞ்சதுன்னு நினைக்காத. தோத்துட்டு எக்காலமா பேசாத ஜெல்ட்ராக்ஸ். இனிமே மெசகா கூட்டத்துல உனக்கு 3வது இடம் தான். இது உனக்குத்தான் மாட்டி. பலூனா? பலூன் பொம்மை. அடுத்ததான் மீன் டான்ஸ் ஆரம்பிக்கலாமா? Happy birthday. இந்த டான்ஸ் நல்லா இருக்கு. நான் ஃபங்கி ஃபிஷர்மேனுக்கு காஃபி கொடுத்ததும் எதுவும் சொல்லல. வேலையை விடாதது நல்லதுதானே? ஆமா, சில சமயம் விருப்பத்துக்கு மாறா செய்யறதும் நன்மையை தரும். மன்னிக்கிட வழி விடுங்க. நீயும் வேலையை விடலையா? ஆமா, இந்த வேலை எனக்கு நல்லதா இருக்கு. கேசட் எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கா. இந்த கேசட்ல எல்லோ ரேஞ்சரை பத்தி தெரிஞ்சா என்ன மன்னிச்சிடுவாளா? அதான் கொண்டு போறேன். அவ இத பார்த்தான்னா என்ன இது? இனிமே அந்த டேப்ல பழரசம் தான் இருக்கும். Tune Network Hamilton.blogspot.in. என்னால நம்பவே முடியல. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? தப்பிச்சோம்.